வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் பக்கம் தாவிய மொட்டுவின் பிரதிநிதி, குவியும் ஆதரவு. யாழில் துயர சம்பவம், சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்த குழந்தை. ரணிலை நம்புவதற்கு தயாரில்லை, சி.வி. விக்னேஸ்வரன் கடும் விசனம். மன்னாரின் சர்ச்சைக்குரிய இளம் தாயின் மரணம், வைத்தியசாலைக்கு திடீர் விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர். களமிறக்கப்படும் 50,000 போலீசார் மற்றும் ராணுவம், இஸ்ரேலை தடுக்காவிட்டால் உலகிற்கே ஆபத்து, ஈரான் எச்சரிக்கை. வெளிநாடொன்றில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள், வெளியாகியுள்ள புதிய தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். களுத்துறையில் இன்று காலை இடம்பெற்ற விசேட மக்கள் சந்திப்பின் போதே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்கும் வேலை திட்டத்திற்கு நாம் தயாராகிக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் களுத்துறை மாவட்ட மக்கள் அரசியல் அதிகாரம் மற்றும் அனைத்து மாநகர பிரதேச சபை உறுப்பினர்களின் பலமான வேண்டுகோளுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ரோஹித அபேகுணவர்த்தனவின் ஊடக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக அவர் உழைக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவரது ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் குழந்தையொன்று சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. சசிரூபன் நிகாஸ் என்ற பிறந்த 45 நாளான குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டிய நிலையில் சில மணி நேரங்களுக்கு பின்னர் குழந்தை மயக்கமுற்றுள்ளது. இதனையடுத்து குழந்தையை அளவட்டி பிரதேச வைத்தியசாலையில் சேர்த்து மேலதிக சிகிச்சைகளுக்காக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த போது குழந்தை உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் சடலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் மரண விசாரணையை வலிகாமம் கிழக்கு பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆறுமுகம் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். ரணிலை இன்னும் நம்புவதற்கு நாம் தயாரில்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் போட்டியில் வெல்ல வேண்டும் என்று வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க மீது நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆனால் அவர் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்து விட்டார். அதனால் இனியும் அவர் நல்லவர், நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்ல முடியாது. மற்ற வேட்பாளர் ஓர் இளைஞர். இவர்களில் யார் நல்லவர் என்று சொல்ல முடியாத நிலை உள்ளது. அவர்கள் இருவரும் சிங்கள பௌத்த எண்ணத்தில் ஊறியிருப்பவர்கள். அதிலிருந்து வெளியே வரக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அண்மையில் மரணமடைந்த இளம் தாய் தொடர்பிலும் அவற்றுக்கான விசாரணை நீதியான முறையில் இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பாகவும் அறிந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் வைத்தியசாலைக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அவருடன் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் மாலை சென்றுள்ளனர். அண்மையில் வைத்தியசாலையில் இடம்பெற்ற பட்டதாரியான இளம்பெண்ணின் மரணம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டதுடன் நடைபெறும் விசாரணைகள் பக்கச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே நேரம் எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும் என மன்னார் வைத்தியசாலை பணிப்பாளரிடம் கோரிக்கை முன்வைத்தார். தற்போது உடற்கூற்று பரிசோதனை கொழும்பில் நடைபெறுவதாகவும் அதற்குரிய முடிவுகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவும் அந்த உடற்கூற்று பரிசோதனை முடிவுகளை பொறுத்தே சட்ட நடவடிக்கைக்கு செல்வது தொடர்பாக முடிவெடுக்க முடியும் எனவும் வைத்தியசாலை பணிப்பாளரினால் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தேர்தல் கடமைகளுக்காக 50,000 போலீஸ் உத்தியோகஸ்தர்களை ஈடுபடுத்த போலீஸ் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தேர்தல் கடமைகளுக்கு உத்தியோகஸ்தரை அனுப்புவது தொடர்பான தகவல் அறிக்கை தயாரிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
இதேவேளை கணிசமான அளவில் ராணுவ வீரர்களை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் உலகத்திற்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. கடந்த புதன்கிழமை ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இஸ்ரேலை பழிவாங்குவோம் என ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் மத்திய கிழக்கு பகுதி மட்டுமின்றி உலகத்திற்கே ஆபத்து என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி பஹாரி ஹனி எச்சரித்துள்ளார். கடந்த 10 மாதங்களில் இஸ்ரேல் காசா பகுதியில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இப்போது இஸ்ரேலின் குற்றங்கள் பெய்ரூட், தெஹ்ரான் மற்றும் ஏமன் வரை விரிந்துள்ளது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குவைத் நாட்டில் கைது செய்யப்பட்ட இலங்கை கலைஞர்கள் உள்ளிட்ட 26 பேரில் 24 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வெளிவிவகார அமைச்சு இது தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டுள்ளது. குவைத் அதிகாரிகள் 24 இலங்கையர்களை கைது செய்துள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். எதிரா ஏபிஐ ஆர்கனைசேஷனின் குவைத் கிளை ஏற்பாடு செய்திருந்த ஸ்ரீலங்கா சமர் நைட் இசை நிகழ்ச்சியில் இந்த இலங்கையர்கள் கலந்து கொண்ட நிலையிலேயே கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார்.